என்ன குடிக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ மகள் வந்து கேட்டவா பனானா மில்க் ஷேக் மேக் பண்ணி தர சொல்லி. இப்போ எனக்கும் வந்து பனானா மில்க் ஷேக்னா பிடிக்கும். பனானா மில்க் ஷேக் கேட்டால் என்ன செய்கிறேன், நான் பனானாவையும் எடுத்து மில்க்கும் கொஞ்சம் விட்டுட்டு நிடோமாவும் போட்டு ஐஸ்கிரீமும் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரூட் கிரைண்டரில் போட்டு அடிச்சுட்டு கொடுத்தா பனானா மில்க் ஷேக் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நிடோமா போடணும், அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் பனானா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பனானா மில்க் ஷேக் நிறைய ஐஸ்கிரீமும் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பிரச்சனைனா மகனுக்கு வந்து பனானா மில்க் ஷேக் பிடிக்காது, அவருக்கு ஓரியோ மில்க் ஷேக். அதனால் அவருக்கு ஐஸ்கிரீமும் மில்க்கும் ஓரியோ பிஸ்கட்டும் போட்டு அடிச்சுட்டு கொடுத்தனான். ஸோ அவர் ஓரியோ குடிச்சு கொண்டிருக்கிறார், ஓரியோ மில்க் ஷேக். நானும் மகளும் வந்து பனானா மில்க் ஷேக் குடிக்கணும் தான். வேணுமென்று சொன்னால் உங்களோட விட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். மில்க், பனானா அண்ட் நிடோமா அண்ட் ஐஸ்கிரீம், ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிட்டிங்க குடிச்சிட்டிங்கடா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இந்த வெயிலுக்கு, இந்த கிழமை சாட்டர்டே சண்டே மண்டே எல்லாம் சும்மா 32 டெம்பரேச்சர். ஸோ இதுதான் அடிச்சுட்டு குடிச்சா வேறு லெவலில் இருக்குது. வேணுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட வீட்டை பிள்ளைகளுக்கு அடித்து கொடுங்க. பனானா மில்க் ஷேக் பிடிக்குமெண்டா இதை அடித்து கொடுத்தீங்கன்னா விரும்பி குடிப்பாங்க. தேங்க்யூ, பாய்.